கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1960 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1960 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31:23 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். சிறையிருப்பு திருப்பப்படுகிற பொழுது அவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார்கள். எனக்கு தெரிந்து ஒரு பாஸ்டர் அவருடைய மனைவி இந்த சபைக்கு வருகிறவர்கள் ஒவ்வொருவராய் வரவிடாமல் தடை செய்யும். சபைக்கு பாஸ்டர் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆத்துமாவாய் சேர்ப்பார். அலைந்து திரிவார். பைக்கில் போகும்போது கீழே விழுந்து ஒரு ஆத்துமாவை சேர்க்க அவ்வளவு கஷ்டப்படுவார். ஆனால் அவருடைய மனைவி அந்த சேர்த்த ஆத்துமாக்களை அள வைப்பார். ஏன் வீட்டிலே சமையல் செய்த பெண்களை கூட அள வைத்து இந்த பாஸ்டர் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பார். அவள் செய்த, என் துணைவியார் செய்த காரியத்திற்காக நான் உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி அவ்வளவு தாழ்மையுள்ள ஒரு பாஸ்டர். ஏன் தெரியுமா? அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அவர் மனைவி ஆசீர்வதிக்கப்படவில்லை, அது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்று சொல்லி தான் கவலையோடு இருந்த போதிலும், தான் மனைவியால் துன்புறுத்தப்பட்ட போதிலும் மற்றவர்களை ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழிய சகோதரனே, சகோதரியே, நீ உன் மனைவியால் துன்புறுத்தப்படலாம், உன் பிள்ளைகளால் துன்புறுத்தப்படலாம். அதற்காக தவறான முடிவை எடுத்து விடாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சபையினுடைய வளர்ச்சி குறைவுக்கு உன் மனைவியே காரணமாக இருந்தாலும் கூட நீ கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. நீ பட்ட கிரியைகள், நீ செய்த நன்மைகள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. மனைவியை குறித்து கவலைப்படாதே. ஒருவேளை அவளுடைய குடும்பமே அப்படி கூட இருந்திருக்கலாம். அதற்காக நீ உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதே. தொடர்ந்து ஊழியத்தில் ஓடு மகனே, தொடர்ந்து ஊழியத்தில் ஓடு. தற்கொலை முடிவு அல்ல. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் உன் மனைவியினுடைய நடத்தையினால், உன் மனைவியினுடைய பேச்சினால், உன் மனைவியினுடைய வாழ்க்கையினால், உன் மனைவியினுடைய காரியங்களினால் நீ தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைக்காதே. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் கர்த்தரிடத்தில் நிலைத்து நில். கர்த்தரே உனக்கு துணை நிற்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.